நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். இந்த 15 நாட்கள் ஜூலை 1 ஜூலை 15 வரை முதலில் பார்க்கக்கூடிய ராசியான மேஷத்திற்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சில மாற்றங்கள் மனதில் வேதனை கொடுத்தாலும் அது பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும். பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் எல்லா காரியத்திலும் ஈடுபடுங்கள். நிறைய உங்களை வருத்தி கொண்டு வேலை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். உங்களை கொஞ்சம் நேசிக்க ஆரம்பியுங்கள். பெரிய அளவுக்கு வெற்றிகளும் சந்தோஷமும் கிடைக்கும். குட்டக்கட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த கஷ்டமான கமிட்மெண்ட் எல்லாம் போய்விடும். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். பற்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும், பற்களை முடிந்தால் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வதும் நன்மை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய தெய்வ வழிபாடு முருகர். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவதும், மன அழுத்தம் நீங்குவதும், ஏதாவது ஒரு யோசனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு மாறி உடல் ரீதியாக மன ரீதியாக ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. துர்க்கையே சரணாகதி. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவுக்கு அற்புதமான காலகட்டம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் அதீத கவனம். சுபவிரய பிராப்தம் அதிகரிப்பதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்க சுபவிரயத்திற்கு உண்டான பணவரவு நிச்சயமாக ஏற்படும். வேறு என்ன மாதிரி சந்தோஷங்கள்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைத்தாலும் வார்த்தைகளில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் முறையாக காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் இழுபறியாக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது ஏற்றம். கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். வாகன அமைப்பில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என்று சரணாகதி அடைவதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிரஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். இதயத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள் மருந்துகளையும் மாத்திரைகளையும் மருத்துவத்தில் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உடனிருப்பவர்களோ மேலதிகாரிகள் விஷயத்திலோ தர்க்கம் வேண்டாம். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பது காலத்தின் கட்டாயம். தொழிலில் மாற்றங்களோ, உத்தியோகத்தில் மாற்றங்களோ, வியாபாரத்தில் மாற்றங்களோ, படிப்பில் மாற்றங்களோ வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஏதாவது உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அந்த வருத்தங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். பழைய கடன்கள் பைசலாகிறது, மன அழுத்தம் தீர்வது எல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இழுபறியாக இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள்
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாவற்றிலும் கொஞ்சம் அமைதி காப்பதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் மன மகிழ்ச்சியை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம், 4வது ராசி. வார்த்தையால் நிறைய விரயம் ஏற்பட்டு யாரை பற்றி தவறாக பேசுவதோ, கேலி செய்வதோ, கிண்டல் செய்வதோ கூடாத காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காணப்படுவதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து பாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த மனத்தாங்கல்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பரிபூர்ணமாக சந்தோஷங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சுபகாரியத்திற்கு ரெடியாகி இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக சிவன் வழிபாடு, சிவனுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பது, வில்வம் கொடுப்பது, அருகம்புல் விநாயகருக்கு கொடுப்பது நன்மையை தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சைனஸ், ஒத்த தலைவலி, தலை சுற்றல் விஷயத்தில் கவனம். சிலருக்கு முதுகு தண்டுவட கோளாறுகள் ஏற்படலாம். கடகராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை தரும். வார்த்தையால் நீங்களே கெடுத்து கொண்டால்தான் உண்டு, மற்றபடி பயப்படவே கூடாது. அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, ஆனந்தங்கள் காணப்படும். பிள்ளைகளுக்கு படிப்பு தடை நீங்குவதும், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நீங்குவதும் ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான அமைப்பு அனுகூலத்தை காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக இருப்பதும் நன்மை தரும். புதிய அறிமுகங்கள் சந்தோஷமாக காணப்பட்டாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏதோ ஒரு நெருடல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. விநாயகரை பிடித்துக் கொள்வது தான் உங்களுக்கு ஒரே சால சிறந்தது. கண்டிப்பாக ஹார்மோன் குறைபாடுகளும் மன அழுத்தத்து விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதும், யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் நன்மை. கூடா நட்பு கேடு விளையக்கூடிய காலகட்டம். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. உறவுக்குள்ளாக யாரிடத்திலும் கொஞ்சம் அமைதி காப்பது நன்மை. உறவை பேணி காப்பது நன்மை. அதே சமயம் கண்டிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், பெரிய அளவுக்கு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்கள், பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பெரிய வங்கிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெண்டிங் பண வரவெல்லாம் கிடைக்கும். பதட்டம் வேண்டும். யோக பலத்தை படிப்படியாக சரி செய்து கொள்வது நன்மை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த பலவிதமான நன்மைகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திடீரென்று வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஒரு முறை இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நாட்களாக 40 வயது கடந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். மகான்கள் வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மகான்களை சரணாகதி அடைந்து கொள்ளும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றப்படும். சுபகாரியங்கள் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும்,
கணவன் மனைவி சண்டை போன்ற விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வதெல்லாம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நெருடல்கள் வந்தால் அதற்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. சரியாக இறங்கி போய் உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய ஈகோவையோ விட்டு பேசக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜெயம் ஏற்படும். எல்லாமே நான் தான் சூப்பர் என்று பேசுவது தேவையில்லை. 7ஆம் இடத்தில் சனி குரு பார்வை இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தான். அதனால் பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குருபலம் இருக்கிறது எல்லாம் நன்மைதான் என்றாலும் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சனியுடைய தாக்கங்கள் பெரிதாக காணப்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். படிக்கட்டுகள், உயரமான இடங்கள், வாகனங்களில் கவனம். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசி. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குடும்பத்தின் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நன்மை தரும். தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். புது மாற்றங்கள் அற்புதத்தை தரும். வார்த்தைகளில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். வாகனங்களில் அதீதமான கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது துலாத்துக்கு நன்மை தரும். ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனமாக துலா ராசிக்காரர்கள் பார்த்து கொள்வதும், கண்டிப்பாக சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் அற்புதமான அமைப்பு. முருகருக்கு விளக்கேற்ற கஷ்டங்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுங்க. சனியின் அற்புதம் ஆனந்தத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, ஒவ்வாமை, ஜாயின்ட் பெயின்ஸ் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய துலாம் தடங்கள் இல்லாமல் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பணவரவு ஏற்படும். பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலுக்கும் கோவிந்த நாமாவளியை கேட்பதும் வீரியத்தை குறைக்கும். உத்தியோகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சகம். இந்த 15 நாட்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிகமாக மாட்டக்கூடிய ராசி விருச்சகம். பதட்டமில்லாமல் இருப்பது யோக பலத்தை தரும். நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் தீரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள்லாம் குருவின் பிராப்தத்தால், குருவின் பார்வையால் ஏற்படும். ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிகம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய ராசி விருச்சிகம். செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசி விருச்சிகம். நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற்றாலும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கியமும் உங்களுடைய தேகாரக்கியம், குறிப்பாக நரம்பு, லோ பிபி, ஐபிபி அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிகம். உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய ராசி விருச்சிகம். அதே சமயம் கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, புது அறிமுகங்கள், சோஷியல் மீடியா, ஃபோனில் அதீத கவனம், இதெல்லாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் வரை சிறிது கவனமாக அடக்கி வாசிப்பதும், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் எல்லாம் கவனமாக இருப்பதும்
நன்மையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். நல்ல காரியங்கள் எல்லாம் அணிவகுத்து வரும். யோசனை 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 மன அழுத்தம் எல்லாம் வேண்டாம். நல்ல காலங்கள். குருவின் பார்வையில் இருக்கிறீர்கள். பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கிறது. 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கிறார். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஏற்றமாக வரும் என்று நீங்கள் தான் நம்ப வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். தொழில், உத்தியோகம், சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்பட்டாலும் அடங்கி போய் அதை சரி செய்து கொள்வது நன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி. அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி அல்லது நரசிம்மர் கவசம் உங்களை மேன்மையடைய செய்யும். கண்டிப்பாக பிபி சுகர் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். கால்வலி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். வேலையாட்கள் மூலியமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டும். எல்லாமே ஏற்றமும் எல்லாமே நம்பிக்கையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலம் நிச்சயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய விஷயங்கள், உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் டக்கு டக்கு என்று செய்து கொடுப்பீர்கள். பெரிய முதலீடுகள், பெரிய சேமிப்புகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தமெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது அதீதமான நன்மையும் அதீதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் காணப்பட்டாலும், அசையாமசையா பொருள் சேர்க்கை காணப்பட்டாலும், ஆடை ஆபரண சேர்க்கை காணப்பட்டாலும் பலவிதமான நன்மைகள் காணப்படும். உறவுக்குள்ளாக தேவையில்லாத பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, விநாயகருடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடெல்லாம் உங்களை மேன்மையடை செய்யும். காரிய சித்தி மாலை ஜபிக்க ஜபிக்க நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிறிது வருத்தத்தை தரும். கழுத்து பகுதியில் தேய்மானங்கள் இருந்தால் கவனம், மயக்கமே வரும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் திடீர் ஏற்றங்கள் பெறுவார்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். புது தொழில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 90வது பாடலை மட்டும் படிக்க 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் அதிகமாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், அதீத கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக கேது 8ஆம் இடத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய மகரம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். யோகம் யோகம் அனுகூலம். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சர்வேஸ்வரரை கும்பிட கும்பிட அல்லது பைரவரை கும்பிட கும்பிட நம்பிக்கை ஏற்படும். கோளர் பதிகத்தை விடாமல் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உங்களை காப்பாற்றும். கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட
டைஜஸ்டிவ் எல்லாம் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கணும். எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் பாதிப்புகளுக்கு ஆட்படுவார்கள். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். தொழிலில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படும். தொழில் முறையில் இருந்த பலவிதமான நன்மைகள், பலவிதமான ஆனந்தங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக 60 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். அசையா பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் நீங்கும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் சிறிது மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் காணப்பட்டாலும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அலர்ஜி, சளி தொந்தரவில் கவனம் கவனம் கவனம். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்ற மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் இழுபறியாக இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் தொழிலில் காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும், லாபம் காணப்பட்டாலும், சந்தோஷம் காணப்பட்டாலும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட கழிவு பாதை சம்பந்தப்பட்ட கீழ் முதுகு தண்டோடு சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட கால் முட்டுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடற்பயிற்சி செய்யவில்லை, நிறைய ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய உணவு முறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மன அழுத்தமும் வருத்தமும் நிச்சயமாக ஏற்படும். சனி ஜென்மத்திலிருந்து குரு பார்வை வாங்கி கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் சனி இருப்பதனால் நீங்கள் தான் உடற்பயிற்சி கண்டிப்பாக 40 நிமிடம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நிறைய நன்மைகள் ஏற்படும். பதட்டமே வேண்டாம். யோக பலத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். யார்? மீனம். உறவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றத்தை ஏற்படும். தனிப்பட்ட முறைகளில் எல்லாமே நன்மைகள் காணப்படும். அற்புதமான அமைப்பு குலதெய்வ வழிபாடு, அற்புதமான அமைப்பு திருப்பதி பெருமாளை நினைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு செல்வது, கோவிந்த நாமாவளியை உச்சரிப்பது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஜூலை வரை, இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.